மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் சில தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசு பரிந்துரைத்த கட்டணத்தை விட கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. என்ஐஆர் எனப்படும் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான ஒதுக்கீட்டில் இந்த மோசடி அதிகம் நடைபெறுவதாக கூறப்படுகிறது. ஒவ்வொரு சுயநிதி கல்லூரிக்கும் என்ஐஆர் சேர்க்கைக்கு ஒதுக்கப்பட்ட 15% இடங்கள் வெளிநாடு வாழ் இந்தியர்களால் நிரம்பாவிட்டால் அவை என்ஐஆர் லேப்ஸ் என அறிவிக்கப்பட்டு நீட் தரவரிசை பட்டியலில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை வைத்து நிரப்பப்படுகின்றன. இவ்வாறு என்ஐஆர் ஒதுக்கீட்டில் சேரும் தமிழக மாணவர்களிடம் 30% குறைவாக கட்டணம் பெற வேண்டும். ஆனால் கடந்த 2023-24 கல்வியாண்டில் இந்த நடைமுறை பின்பற்றப்படவில்லை. இதில் அதிகம் பாதிக்கப்பட்டது எஸ்சி எஸ்டி மாணவர்கள்தான். இது தொடர்பாக தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய இயக்குனர் ரவிவர்மன் தேசிய மருத்துவ ஆணைய செயலர் மற்றும் தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை இயக்குனருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். அதில் கட்டண நிர்ணய குழு பரிந்துரைகளை பின்பற்றாமல் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் 15 நாட்களுக்குள் விளக்கமளிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. வணிக சிலிண்டர்கள் விலை உயர்வால் விடுதி கட்டணங்கள் உயர்த்தப்படுவதாக விடுதி உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. உலகளாவிய எண்ணெய் விலைகளின் ஏற்பட்ட உயர்வை தொடர்ந்து வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை அதிரடியாக நேற்று மே 1 993 உயர்ந்து ஒரு சிலிண்டரின் விலை 3237 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஹோட்டல்கள், உணவகங்களில் பயன்படுத்தப்படும் வணிக சிலிண்டர் விலை உயர்ந்துள்ளதால் உணவுப் பொருட்களின் விலை மேலும் அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. வணிக சிலிண்டர்களின் விலை உயர்வை அடுத்து தமிழ்நாட்டில் விடுதிகள் கட்டணத்தை மே 5 முதல் உயர்த்துவதாக விடுதி உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் மே 4 வெளியாக உள்ள நிலையில் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி பொதுவாக வெளியிட்ட ஒரு ட்விட்டர் பதிவு பேசுபொருளாகி உள்ளது. தமிழகத்தில் தவிகவின் வருகையால் தேர்தல் முடிவுகள் எவ்வாறு அமையுமோ என்ற ஒரு சந்தேகம் பலரது மனதிலும் உலாவி வரும் நிலையில் மே 4 வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாக உள்ளது. தமிழ்நாட்டில் திமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என்று பெரும்பாலான கருத்து கணிப்புகள் தெரிவித்திருந்தாலும் நடிகர் விஜயின் தவிக வருகையால் கள நிலவரம் சற்று குழப்பத்திற்கு உள்ளாகி உள்ளதாக கூறப்படுகிறது. தவிக பிரிக்க போகும் வாக்குகள் யாருக்கு சொந்தமானவை? அதனால் வெற்றி பெற வேண்டிய கட்சி தோற்குமா? குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்புகள் இருக்குமா என்ற கேள்விகள் எழுந்துள்ளன. இதனிடையே சாதாரணமாக தேர்தல் களம் குறித்து கரூர் மக்களவை தொகுதி காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி தன்னுடைய எக்ஸ் தள பதிவில் பதிவிட்டிருப்பது பேசு பொருளாகியுள்ளது. தேர்தல் களத்தில் நேரடியாக ஒரு விபரத்தை மட்டும் மிக தெளிவாக உணர முடிகிறது. அதாவது 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் மாணவர்கள், இளைஞர்கள், பெண்களின் தாக்கம் நிச்சயமாக தேர்தல் முடிவை உறுதி செய்வதில் அடிப்படை காரணியாக அமையும் என்று பதிவிட்டிருக்கிறார். தேர்தலுக்கு முன்பு திமுக காங்கிரஸ் கூட்டணி அமைவதில் இழுபறி நீடித்தது. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று காங்கிரஸ் தலைவர்கள் சிலர் அவ்வப்போது கூட்டணி பேச்சுக்கு இடையே சலசலப்பை ஏற்படுத்தி வந்தனர். ஒரு சில நாட்களுக்கு முன்பும் தேர்தல் முடிவை பொறுத்து முக்கிய முடிவு எடுக்கப்படும், ஆட்சி அதிகாரத்துடன் தான் இருப்போம் என்று காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கிரிஷ் ஓடங்கர் கூறி பரபரப்பை கூட்டியிருந்தார். இந்நிலையில் தமிழ்நாட்டில் தவிகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் காங்கிரஸ் அக்கட்சியுடன் கூட்டணி அமைக்குமோ என்ற சந்தேகம் எழுந்தது. இதற்கிடையேதான் ஜோதிமணியின் இந்த சாதாரண ஒரு கருத்து இப்போது காங்கிரஸ் தவிக பக்கம் சாய தொடங்கிவிட்டதாக பேசு பொருளாகி கடும் விமர்சனங்களை பெற்று வருகிறது. திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மே நாளில் தொழிலாளர்களுக்கு விடுமுறை அளிக்காத 110 நிறுவனங்கள் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று தொழிலாளர் துறை உதவி ஆணையர் வே தங்கராசு தெரிவித்துள்ளார். வருவாய் பகிர்வு முறையில் நடிகர்கள் நடிக்க முன்வர கோரி தயாரிப்பாளர்கள் சங்கம் இன்று வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். தென்னிந்திய திரையுலகில் தயாரிப்பாளர்களின் லாப நஷ்டங்களில் நடிகர் நடிகைகள் பங்கெடுக்க வேண்டும் என கோரி வருமான பகிர்வு முறையில் நடிக்க முன்வர வேண்டும் என தயாரிப்பாளர்கள் சங்கம் வலியுறுத்தியது. இது குறித்து தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் தலைவர் GKM தமிழ்குமரன் கூறுகையில், ஆந்திர மாநிலத்தில் ஒரு படம் தோல்வியடையும் போது அப்படத்தின் தயாரிப்பாளருக்கு இன்னொரு படம் நடித்து தருவதாக நடிகர் உறுதியளிக்கிறார். தயாரிப்பாளர்களின் லாப நஷ்டங்களில் நடிகர்களும் பங்கு கொள்கின்றனர்.
இதுபோல தமிழ் திரையுலகிலும் நடிகர்களும் முன்வர வேண்டும் என வலியுறுத்தி இன்று ஒருநாள் வேலை நிறுத்தம் நடைபெறுகிறது. இருப்பினும் தமிழக சட்டப்பேரவை தேர்தலின் முடிவுகள் வெளிவந்த பிறகு பேச்சுவார்த்தை நடத்தலாம் என தயாரிப்பாளர்கள் சங்கத்திற்கு தென்னிந்திய நடிகர்கள் சங்கம் அழைப்பு விடுத்தது. ஆனால் உடனடி பேச்சுவார்த்தைக்கு தயாரிப்பாளர்கள் சங்கம் அழைப்பு விடுத்தது. இல்லையெனில் திட்டமிட்டபடி வேலை நிறுத்தம் மேற்கொள்ளப்படும் என்று அறிவித்த நிலையில் இன்று காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரையிலும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளது என்று கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.